தகவல் அறியும் உரிமை சட்ட வரம்புக்குள் அனைத்து அரசியல் கட்சிகளும் கொண்டுவரப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்டும் விதமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை தவிர்த்து மத்திய மாநில அரசு துறைகளின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை எழுத்துப்பூர்வமாக பெற இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வகை செய்கிறது. இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் இச்சட்டத்தின் கீழ் கொண்டுவர மத்திய தகவல் ஆணையம் திங்களன்று உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தேசியவாத காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள நன்கொடை விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அளிக்க இக்கட்சிகள் மறுத்துவிட்டன. இதை எதிர்த்து பிரபல வக்கீல் பிரசாந்த் பூஷன், சமூக ஆர்வலர் சுபாஷ் அகர்வால் உள்ளிட்ட சிலர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த தலைமை தகவல் ஆணையர் சத்யானந்தா மிஸ்ரா தலைமையிலான மத்திய தகவல் ஆணைய பெஞ்ச் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் விண்ணப்பங்களுக்கு அரசியல் கட்சிகள் பதிலளித்தாக வேண்டும் என்றும் கூறியுள்ள பெஞ்ச், இக்கட்சிகள் தங்களது கட்சி தலைமையகங்களில் முதன்மை பொது தகவல் அலுவலர், மேல்முறையீட்டை ஆராயும் அதிகாரிகளை 6 வாரங்களுக்குள் நியமிக்க வேண்டும் என்றும், அதைத் தொடர்ந்து 4 வாரங்களில் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மத்திய தகவல் ஆணையத்தின் இந்த உத்தரவால் அரசியல் கட்சிகளின் நிதி விவரம் மற்றும் செலவுகள் போன்ற முக்கிய தகவல்களை பெற முடியும். இந்த உத்தரவால் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட தேர்வு செய்யப்படும் விதம் குறித்தும் கூட எழுத்துப்பூர்வமாக பதில் பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.